Hello guys, welcome to Richie Rich YouTube channel. நாம ரிச் டேட் புவர் டேட் புக்கோட வேல்யூபிள் லெசன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பழைய வீடியோ எண்டிங்கில் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இப்போ நம்ம லெசன் 5 த ரிச் இன்வென்ட் மணி, அதாவது பணக்காரங்க பணத்தை உருவாக்குவாங்க. கைஸ், நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் படிச்சு வாங்க கிரேட்ஸ் எல்லாம் நம்மளோட ரியல் லைஃப்க்கு யூஸ் ஆகாமலே போயிடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் தேவைப்படுது. அதுக்கு பல பேர் இருக்கு. அதை கட்ஸ், கன்னிங், டேரிங், பிரில்லியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தைரியம், துணிச்சல், புத்திசாலி, அந்த மாதிரி. இதுதான் ஒருத்தரோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண வைக்குது. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இதுல ஏதாவது ஒன்று இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்க கத்துக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயமா தான் இருக்கும், பட் போக போக அந்த பயம் உங்களுக்கு பலமா மாறிடும். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க பணம் குறித்த அறிவோட தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு எதுக்கு அதை பத்தின அறிவு தேவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சொசைட்டியும் அப்படிதான் எல்லாரையும் மாத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த உலகத்துல பில்கேட்ஸ் மாதிரி 100 பேர் மைக்ரோசாஃப்ட் மாதிரியான கம்பெனிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. அதுல நிறைய கம்பெனிஸ் பேங்க்ரப்சியும் ஆயிருக்காங்க. பிகாஸ் அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லைங்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட பழைய ஐடியாஸையே இப்பவும் யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்கிறது தான். அப்புறம் அவங்களோட வேலையையும் எக்கனாமியையும் குறை சொல்லிட்டே காலத்தை தள்ளிடுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பணக்காரங்க எப்பவும் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்துட்டே இருப்பாங்க. பணக்காரங்களுக்கு இன்வெஸ்டிங்கோட பவர் என்னன்னு தெரியும். பட் சாதாரண ஜனங்க தைரியம் இல்லாம எந்த ரிஸ்க்குமே எடுக்காம கடைசி வரைக்கும் ப்ராப்ளத்தை நினைச்சு வரி பண்ணிட்டே இருப்பாங்க. சரி சொல்லுங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி உங்களுக்கு தேவையா இல்லையான்னு? உங்ககிட்ட நிறைய லெமன்ஸ் இருக்கு. அதை நீங்க எப்படி மில்லியன்ஸா மாத்துவீங்க? இங்கதான் உங்களோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகும். பல விதமா திங்க் பண்ணி உங்களோட ஐடியாவை கிரியேட்டிவா யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸை கண்டுபிடிப்பீங்க. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி தெரியாத மக்கள் லைஃப் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கடனை கட்டிட்டு அவங்களோட வாழ்க்கையவே வாழ மறந்துடுவாங்க. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு லக்கை உருவாக்கி கொடுக்கும். நீங்க எந்த அளவுக்கு அதை ரியலைஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு கை கொடுக்கும். இல்ல, நல்ல நேரம் வரும் அப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுதான் நீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நேரம் உங்களுக்கு வரவே வராது. உங்களோட மைண்ட் தான் உங்களுக்கு அளவில்லாத செல்வத்தை உருவாக்கி கொடுக்கிற டூல். நீங்க அதை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றீங்களோ அது உங்களுக்கு செல்வத்தை வாரி கொடுக்கும். நீங்க அப்படி அதை ட்ரெயின் பண்ணாம விட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி, ஏன் உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் கூட வறுமையில வாழறதுக்கு காரணமாயிடும். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைஞ்ச உலகத்துல பணமும் அதோட தேவையும் அதிகமாயிட்டே வருது. பணக்காரங்க டெய்லியும் அவங்களோட பணத்தை ஷேர்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்னு இந்த மாதிரி பல ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இது ஜெனரேஷன்ஸ் வெல்த்னு. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஏன்? மார்க்கெட் கீழேயும் மேலேயும் போயிட்டே இருக்கலாம். வேர்ல்டு எக்கனாமி பெரிய கிராஷை கூட சந்திக்கலாம். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. இந்த உலகமும் டெக்னாலஜிஸும் மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு பணத்தை உருவாக்கி தர ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ணுங்க. உங்களையும் உங்க ஃபேமிலியும் ஃபினான்ஷியலா செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா சொல்லுங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி நீங்க கத்துக்கணுமா வேண்டாமான்னு. மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஜாப்ஸ்க்காக மற்றவங்க கிட்ட நிக்காம நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸை மில்லியன்ஸா மாத்துங்க. அதுதான் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். கைஸ், நாம இன்வெஸ்டிங் பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான்ல அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அதுல பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அமேசான் கிண்டல்ல உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அமேசான் கிண்டல் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம். கைஸ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுங்க. See you guys. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.